ஃபஸ்ட்டு நீங்கள் நடங்க. முக்கியமாக 3 விஷயம் வெயிட் லாஸ்க்கு. ஓவர் த நைட் வந்து யாரும் வெயிட் ஏற போகிறது இல்லை. இந்த கிராஜுவல் வெயிட் கெயின் நம்ம ஆறோம் அப்படிங்கிறதே வி ஷுட் கெட் அன் அலர்ட். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த ப்ரோட்டீன் ஷேக்லாம் எடுத்துக்கிறாங்களே, எந்த பேக்கெட்ஸ் நீங்கள் டேர் பண்ணி சாப்பிட்றீங்களோ யூஆர் டேரிங் யுவர் செல்ஃப், அவ்வளோதான் சொல்லுவேன். பயந்து தான் சாப்பிடணும். அது இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும்போது தான் நம்ம வந்துட்டு இதை பற்றின ஒரு டாக் வருது. பட் எவ்ரிடே வி ஆர் ஃபீடிங் அவர் ஓன் சில்ட்ரன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குறிப்பாக இந்த ஒல்லி ஆகணும், அழகாகணும், ஃபேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த கீட்டோ டயட்லாம் புதுசாக ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லதா? கண்டிப்பாக ஓகே கிடையாது. யார் அப்படி ஓகே சொல்கிறாங்க? இப்போ அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி யார் வந்துட்டு இவ்வளோ லாங் ரன் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இந்த டயட்லாம் இருக்கும்போது ஹேர் ஃபாலோ ஏற்படுது. டயட்னாலன்னு மட்டும் கிடையாது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கானதான். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றினா தானே வளரும். ஹெல்த்தியை தாண்டி நம்ம வந்துட்டு எப்படி அழகாயிடணும் இதாகிடணும் வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே அடிக்ஷன் லெவலுக்கு போகக்கூடாது. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். சொல்லுங்கள். வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக எதனா சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிம்பிளானா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வெயிட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் நடங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு. இப்போ நம்ம வந்து முக்கியமாக 3 விஷயம் வெயிட் லாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாப்பிடாம ரொம்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி இருக்கிறது, லாங் டர்மாக சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வாட்டர் இஸ் அவர் ஃபியூவல். ஸோ கண்டிப்பாக தண்ணி கரெக்டாக குடிங்க. எவ்ரி 1 hour a glass of water. அந்த மாதிரி மார்னிங் வந்து இப்போ 6 o'clock இல்லை 8 o'clock ஒரு பர்சன் எழுந்திருக்காங்க அப்படின்னா ஃபார் இன் கேஸ் 8 to 8 அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். 8 to 8 in the sense 8 AM 2 PM 8 PM. ஸோ 8 AM 6 o'clock எழுந்திருக்காங்க அப்படின்னா 5:30 to 6ங்கிறது கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்க ஃபஸ்ட்டு குடிக்கிறது இந்த பெட் காஃபி, டீ அதெல்லாம் கிடையாது. யூ கேன் டேக் சம் லெமன் ஜூஸ் இல்லை வாட்டர். இல்லை ஐ மீன் நான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சொல்லலை, டைரெக்டாக டீடாக்ஸிஃபை பண்ணுங்கிறதுக்கு ஜீரோ வாட்டர் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லை 2 glasses of water. அதுக்கப்புறம் அவங்களோட டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவன் காலையிலே நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஈவன் அதுக்குன்னு நட்ஸ்னால் வந்து ஒரே ரொம்ப குவான்டிட்டி அதிகம் கிடையாது. ஈவன் 3 to 5 அப்படிங்கிறது ஓகே. பாதாம், வால்நட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கோ ஃபார் ஒரு வாக்கிங்கோ, ஜாகிங்கோ, ரன்னிங். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு வீக்காக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு டக்குனு போய் நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நடங்க, ஓடுங்க. அதுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்சிவ் லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கூல்லலாம் கற்றுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து லோ இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் இப்படிங்கிறது மார்னிங் ரொட்டீன். அதுக்கப்புறம் 8 o'clock உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். அப்புறம் ஒரு 2 o'clock வந்து லஞ்ச். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு டைம் லைன் வச்சு ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக டின்னர் வந்து ஒரு 8 PM. ஸோ இப்படி பண்ணும்போது எவ்ரி மீல் சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் ஒரு 15 minutes வந்து நடக்கிறது. அப்போவே உங்கள் கேலரிஸை பர்ன் பண்ணும். கண்டிப்பாக தூங்கக்கூடாது சாப்பிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பாடியில் வந்துட்டு வெயிட் போடும். ஸோ தட் நல்லாவே தெரியும். இப்போ சாப்பிட்டு தூங்கினா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் பெரியவங்க, அந்த மாதிரி தான். ஸோ வந்து சாப்பிட்டு ஈவன் மிட் மீல்ஸும் வந்து கட் ஷார்ட் மீல்ஸாக சாப்பிடலாம். ஒரே டைம் நிறையா சாப்பிட இல்லாமல் ஈவன் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 தடவை கூட சாப்பிட்லாம். ஆனால் ஒரு தடவை சாப்பிடும்போது 5 பைட் தான் எடுத்துக்கணும். ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா 5 தடவை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 5 ஸ்கூப் இல்லை 5 அப்படி தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அந்த குவான்டிட்டி. ஸோ பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறமே நீங்கள் வந்து குவாலிட்டி ஆல்சோ வந்து என்ன ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. ஸோ எகெயின்ஸ்ட் நேச்சர் இல்லாமல் நிறைய கலரிங் ஃபுட்ஸ் அட்ராக்ட் இல்லாமல் வந்துட்டு நார்மல் வெஜிடபிள்ஸு, க்ரீன்ஸ் அந்த மாதிரி நல்ல சாய்ஸியாக ரொம்ப வைஸாக நம்ம செலக்ட் பண்ணணும். தான். அண்ட் நீங்கள் முக்கியமாக சொன்னது என்னன்னா டைம்க்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் டைம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே வேலை இருக்குது. அந்த டைம்க்கு சாப்பிட முடியாதது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. டைம்க்கு ஜிம் போக முடியாதது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஜிம் போனால் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். 2 நாள் கழிச்சு போகிற மாதிரி இருக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்லுங்கள்? கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தால் இப்போ இப்படி தான். இப்போ காருக்கு ஒழுங்காக பெட்ரோல் போடல, டீசல் போடலன்னா கண்டிப்பாக நிற்க தானே செய்யும். அதே மாதிரி தான் நமக்கு வந்து நம்மளோட ஃபியூவல் கரெக்டாக எடுத்துக்கணும். இதுதான் ப்ரையாரிட்டி. அதான் சொன்னேனே, நீங்கள் என்ன வெல்த்தை க்ரியேட் பண்ணுங்கள். யுவர் ஹெல்த் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு வெல்த்து. இதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணாலே இதுக்காக வந்துட்டு ஃப்யூச்சரில் எதுவும் வெல்த் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ வந்து இந்த டைமுங்கிறத நான் கண்டிப்பாக 2 மணினா 2 மணி அப்படின்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 8 to 9 அந்த டைமில் அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் ஈவன் அந்த வாக்கிங்கில் இருந்தாலுமே எவ்ரிடே அது பண்ணலன்னா வந்துட்டு யூ ஷுட் டிஸ்டர்ப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கிடையாது, டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணால் டெஃபினட்டாக வந்துட்டு நாட் ஓன்லி ஃபிட்னஸ், இந்த மாதிரி ஓவர் த நைட் வந்து யாரும் வெயிட் ஏற போகிறது இல்லை. இந்த கிராஜுவல் வெயிட் கெயின் நம்ம ஆறோம் அப்படிங்கிறதே வி ஷுட் கெட் அன் அலர்ட்.
அதுக்கப்புறம் இவ்வளோ வெயிட் ஏறிச்சு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு போய் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஎம்ஐ கிராஸ் ஆகிறாங்கன்னா அங்கேவே வந்துட்டு அவங்க ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை எய்தர் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க வெயிட் ஏறுறாங்களாங்கிறது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அப்போ வந்துட்டு வேறு ஏதாவது மெடிக்கல் ரீசனால் வந்துட்டு ஓவர் வெயிட் இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அப்போல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸே போக தேவையில்லை. ரொம்ப இனிஷியலாக நம்ம வந்து டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே வி கேன் டேக் தட் கண்ட்ரோல். ஓகே. அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த ப்ரோட்டீன் ஷேக்லாம் எடுத்துக்கிறாங்களே அது வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை? அது வந்து சாப்பிடலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் டேர் அண்ட் ஈட். எந்த பாக்கெட்டை இருக்கோ எந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ, நான் வந்து ஐம் நாட் இது பிராண்ட்ஸ் அப்படி இல்லை. நான் வந்து சிம்பிளாக ஒரு வேர்ட் சொல்கிறேன். எந்த பேக்கெட்ஸ் நீங்கள் டேர் பண்ணி சாப்பிட்றீங்களோ யூஆர் டேரிங் யுவர் செல்ஃப், அவ்வளோதான் சொல்லுவேன். அது குழந்தைங்களுக்கு கட்டாயம் அந்த பேக்கெட் ஃபுட்ஸை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்பேனை நீங்களே கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான். அதாவது சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறத விட கேட்ட வார்த்தையை தான் பசங்க பேசுவாங்கன்னு. அந்த மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், ஃபஸ்ட்டு நம்மளே வந்துட்டு பசங்களுக்கு நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பசங்களும் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம வேணாம் அது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது வந்து பசங்களை யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க. யூ ஷுட் ப்ளேம் யுவர் செல்ஃப். பிகாஸ் சைல்ட் கேர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேரண்டல் கேர்லாம் நம்மளை எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்க அவங்களையும் பார்த்துப்பாங்க. இன் ஃப்யூச்சர் அவங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ தட் இந்த கலர் அட்ராக்ஷன் பர்த்டே கேக்ஸ்லாம் நான் நிறையா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ கலர் இருக்குது, கையிலேயே ஒட்டுது. அது வயிற்றுக்குள்ளே போனால் அது எவ்வளோ டாக்ஸிசிட்டி. இப்போ வந்து சுகர் பிபின்னு பேசுகிற மாதிரி இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வந்து கேன்சருங்கிறது ரொம்ப காமன் ஆகும். ஸோ அதை பற்றி பேசினா நான் இன்னொரு செஷன் பேசணும். பட் இப்போ இருந்தே ப்ளீஸ் ரெக்வஸ்டிங் இல்லை வந்து இது ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. டோன்ட் கிவ் கலர்ஸை பார்த்து நீங்களும் அட்ராக்ட் ஆகக்கூடாது, பசங்களும் அட்ராக்ட் ஆகக்கூடாது. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட் டெலிஷியஸ். அதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போதைக்கு எல்லாமே பயந்து தான் சாப்பிடணும். அது இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும்போது தான் நம்ம வந்துட்டு இதை பற்றின ஒரு டாக் வருது. பட் எவ்ரிடே வி ஆர் ஃபீடிங் அவர் ஓன் சில்ட்ரன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம். எங்கேயோ யாருக்கோ ஒரு நடக்கிற விஷயம் நாளைக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் நடக்காது இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நடங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப செலக்டிவாக வந்துட்டு ஃபுட்ஸ் வந்துட்டு கொடுங்க. பேக்கெட்ஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸு, பெவரேஜஸ்ஸு அது எல்லாமே இப்போ டே 1, அதாவது இப்போ இருந்தே எனக்கு யாராவது இது பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எனக்கு வந்து எங்கேயோ யாரோ ஒரு குழந்தை காப்பாற்றுற இது இருக்கும். நீங்களும் அதே தான். ஈவன் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. அப்புறம் வந்துட்டு ட்ரீட் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து ரொம்ப இது காமன், இந்த டின்னர் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ட்ரீட்டுக்குன்னு செலவு பண்ணுவாங்க. ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேத்துக்கு போய் ரொம்ப டெலிஷியஸாக வெளியில் ரொம்ப வந்து அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு 40 பேத்துக்கு நல்ல ஃபுட்டாக வந்துட்டு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதான் நீடி பீப்புளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குறிப்பாக இந்த ஒல்லி ஆகணும், அழகாகணும், ஃபேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த கீட்டோ டயட்லாம் புதுசாக ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லதா? பிகாஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு நோ கார்ப்ஸ், நோ சுகர், நோ ஒயிட் அப்படின்ற மாதிரி அந்த ரைஸ் சுகர்லாம் கட் பண்ணுறது இதெல்லாம் ஓகேவா? கண்டிப்பாக ஓகே கிடையாது. யார் அப்படி ஓகே சொல்கிறாங்க? இப்போ அந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணி யார் வந்துட்டு இவ்வளோ லாங் ரன் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை எல்லாரும் அந்தந்த டைமில் இதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம எதுக்கு வந்து இன்னொரு டயட்டை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்? நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ சின்ன வயசில் சாப்பிட்ட எதுவுமே இப்போ சாப்பிட்றது இல்லைங்கிறது தான் வந்து நம்மளோட நேட்டிவ் ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. இப்போது எல்லாமே வந்துட்டு டுவர்ட்ஸ் அட்ராக்ஷன், வெஸ்டர்னைஸ் ஃபுட், நியூ கியூசன், மல்டி கியூசன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டேஸ்ட் எவ்ரிதிங் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பேலன்ஸ்டு டயட்டு தான். பேலன்ஸ்டு டயட்டுங்கிறப்போ வந்துட்டு என்னென்னா நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, அது வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் இந்த டயட்லலாம் இருக்கும்போது ஹேர் ஃபாலோ ஏற்படுத்தி அது உண்மையா? டயட்னால தான் அந்த ஹேர் ஃபால்? டயட்னாலன்னு மட்டும் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கான தான். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றினா தானே வளரும். நம்ம வந்துட்டு இதில் இந்த டெஃபிஷியன்சி இப்போ கீட்டோன்னா ஒன்லி அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அப்போ அந்த பிரச்சனை தெரியாது. அப்போ அவங்க வெயிட் லாஸ் மாதிரி யோசிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும்.
ஓ அப்போ இதனால தான் அப்படின்னு அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ரிக்ரெட் லேட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ இருந்தே வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த டயட் அந்த டயட்டுன்னு வெறுமே வந்துட்டு சும்மா அந்த மல்டிவிட்டமின்ஸோ இல்லை வந்துட்டு டேப்லெட்ஸு ஷேக்ஸு ப்ளஸ் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஈவன் ஃபேர் ஆகணும் இதாகணும் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து எகெயின்ஸ்ட் நேச்சர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யோசிச்சு பண்ணுங்கள். அது உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அப்பா அம்மா வந்து குண்டா இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்கன்னா நமக்கு பிடிக்காம போயிடுமா? ஃபஸ்ட்டு லவ் யுவர் செல்ஃப் லவ். நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கிறோங்கிறத தாண்டி ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஹெல்த்தியை தாண்டி நம்ம வந்துட்டு எப்படி அழகாயிடணும் இதாகிடணும் வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு எதுவுமே அடிக்ஷன் லெவலுக்கு போகக்கூடாது. நம்ம எப்படியாவது இதை பண்ணி ஒரு நாள் 2 நாளில் குறைக்கணும்னா எப்படி வந்து அது நல்ல விஷயமா இருக்கும், அது எப்படி வந்துட்டு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி அது வந்துட்டு உங்களுக்கு ஈவன் ஃபினான்ஷியலும் சரி, நார்மலாக ஒரு சின்ன விஷயத்துக்கோ வேறு யாருக்கோ வந்துட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு யோசிப்பாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் இந்த இப்போல்லாம் வந்துட்டு நிறைய எஸ்தட்டிக் கிளினிக்ஸ் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் பர்சன்ஸே பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி போய் அங்கே ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறீங்கன்னா ஒரு வெல் ட்ரெயின் டாக்டர் இருக்காங்களா, சர்டிஃபைடாக அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறலாம் செக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்புறம் அவங்கள ப்ளேம் பண்ணி பிரோஜனம் இல்லை. நீங்கள் உங்களை வந்து அவங்க கூப்பிடல, அதில் அட்ராக்ட் ஆகி நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது யூ ஆர் stepping there. So blame is on yourself. So that be alert. அண்ட் இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இப்போ ஜிம்க்கு போகிறது கூட மெடிக்கல் கண்டிஷன்லாம் செக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்காக? ஏன்னா இப்போ தான் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நம்மளே வந்து ஈவன் நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கோம் வந்துட்டு ஜிம்மில் போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அப்போது ஏன் நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் யோசிக்கிறது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டீனில் இருப்பாங்க, திடீர்னு போயிட்டு நான் ஜிம் ஜாயின் பண்ணுறேன்னு போயிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்ச எனர்ஜி எல்லாமே அங்கே போயிட்டு ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிடுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு நடங்க ஓடுங்க, அதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். யூ ஆர் டூயிங் சம்திங், இல்லை வேற ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும். உங்கள் பாடி வந்து நமக்கு நம்ம பாடியை டோன் அப் பண்ணணும், கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கணுன்னா நம்மளும் கொஞ்சம் வந்து பி கைண்ட் டு ஹர் செல்ஃப். ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஹை ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான். ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க அண்ட் அவேர்னஸும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி ஒன். நான் வந்து இதில் வந்து டேக் கண்ட்ரோல் தான் இந்த இன்டர்வியூக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பயங்கர இம்பேக்ட் வந்து இப்போ நிறைய பேத்துக்கு நீங்கள் கேட்ட மாதிரி லைக் எவ்ரிபடி இஸ் இன்ஃப்ளூயன்சிங். நிறையா இதில் இந்த மாதிரி பாடி டோனிங் ஸ்கல்ப்டிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிறாங்க. முதல்ல அது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லையான்னு யோசிங்க. அன்லஸ் அன்டில் அது வந்து உங்களுக்கு உங்களோட சர்ஜிக்கலாக ஆப்ஷன் இல்லாமல் உங்களோட டிசீஸ்க்கோ இல்லை வேறு ஒரு சிம்டம்ஸ்க்கோ உங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் மோடில் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பண்ணுங்கள். அதை தவிர்த்து காஸ்மெட்டாலஜிக்கலாக பண்ணுற ஒரு ப்ரொசீஜருக்கும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் செஷன்.